இமேஜ் ஃபார்மேஷன் பை கான்வெக்ஸ் லென்ஸ் முன்னாடி பார்த்துட்டோம். கான்வெக்ஸ் லென்ஸ் பத்தி முன்னாடி படிச்சிட்டோம். இமேஜ் ஃபார்மேஷன் அண்ட் ரூல்ஸ் ரெண்டுமே படிச்சாச்சு. சரிங்களா? இப்போ கான்கேவ் லென்ஸ் பை கான்கேவ் லென்ஸ் சூஸ் பண்ணிக்கிறோம். அதுல இன்ஃபினிட்டில இருந்து ஒரு பேரலல் பீம் ஆஃப் லைட் அனுப்புனீங்கன்னா இதை நம்ம டைவர்ஜிங் லென்ஸ் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன லென்ஸ்? டைவர்ஜிங் லென்ஸ். பேரலல் பீம் ஆஃப் லைட், பேரலல் ரே என்ன ஆகணும்? மஸ்ட் கோ த்ரூ ஃபோக்கஸ். கன்வெர்ஜ் ஆச்சுன்னா இங்க ஃபோக்கஸ்ல பண்ணணும். டைவர்ஜ் ஆயிடுச்சு, ஸோ தட் எக்ஸ்டெண்ட் பேக் சைடு. எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா இந்த ஃபோக்கஸ்ல பண்ணும். ஷைட் தான் ஃபோக்கஸ். அப்போ லென்ஸுக்கு முன்னாடி கிரியேட் ஆயிருக்கு. ஆக்சுவலா ரே கன்வெர்ஜ் ஆகல, விலைக்கு போயிருது. இந்த சைடு இமேஜ் ஃபார்மேஷன் நடக்காது. ஸோ ரெண்டு ரே மீட் அவுட் பண்ணவே இல்லை. ரே வெளியில போயிருது. அப்படியே அதை ரேவை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா கிடைக்கும். இங்கதான் விர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி கான்கேவ் லென்ஸ் எடுத்துக்கோங்க. இன்ஃபினிட்டில இல்லாம இன்ஃபினிட்டிக்கும் இந்த சென்டருக்கும் ஆப்டிக் சென்டருக்கும் இடையில ஒரு பாயிண்ட்ல நீங்க வச்சீங்கன்னா பேரலல்ல போகுது. டைவர்ஜிங் லென்ஸ்னால லைட் விலகி போயிடுச்சு. டைவர்ஜிங் சென்டர் நோக்கி நீங்க அனுப்புறீங்க. இது ஒரு ரே போகுது, போயிடுச்சு, அப்படியே போயிடும். டைவர்ஜிங் சென்டர்ல அப்படியே வித்வுட் டிஸ்டர்பன்ஸ். இப்போ இந்த லைட்டை பேக் சைடு எக்ஸ்டெண்ட் பண்றீங்கன்னா இந்த இடத்துல விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆயிடும். அப்போ இது இந்த இமேஜ் என்ன சொல்லலாம் நீங்க? டிம்னஸ்ட். சின்னதாயிருச்சு. வேற என்ன சொல்லலாம் இதை பத்தி? சேம் தலையில கிடைக்கல, சேம் அப்படியே தான் கிடைச்சிருக்கு. அப்போ எரக்ட், நிக்கிற மாதிரி தான் இருக்கு, தலைகளா இல்ல. சோ டிம்னிஸ்ட், எரக்ட். விர்ச்சுவல் இமேஜா அந்த பக்கம் கிடைக்கல, விர்ச்சுவல். இதெல்லாம் இமேஜ் பத்தி நீங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ். சரிங்களா? சோ இதுதான் லென்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக்ஸ். சரி, ஓகே. ஃபார்முலா ஏதாச்சும் இருக்கா? இங்க மிரர் ஃபார்முலா ஒரு ஃபார்முலா இருக்கு. மிரர் ஃபார்முலா, லென்ஸ் ஃபார்முலா. சரிங்களா? அப்புறம் லென்ஸ்ல வந்து நீங்க மேக்னிஃபிகேஷன் படிக்கலாம். ஸோ இது மூணுக்கான ஃபார்முலா நம்ம பார்த்துட்டு அப்படியே ப்ராப்ளம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம். சரியா? மொத்தமே ஒரு 3 ஃபார்முலா இது வரைக்கும். அதுக்கப்புறம் பவருக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்புறம் பவர்னு ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக் நான் சொல்றேன். பவர்ல ஒரு ஃபார்முலா இருக்கு. இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் மிரர் ஃபார்முலானா என்ன? சரி, மிரர் ஃபார்முலால பாருங்க. கான்வெக்ஸ், கான்கேவ் ரெண்டுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இப்போ இப்படி ஒரு கான்கேவ் மிரர் ஒன்று இருக்கு. இந்த சைடு ஆப்ஜெக்ட் நீங்க வைக்கிறீங்க, இந்த பக்கம் இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை u அப்படின்னு மீன் பண்ணுங்க. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்ன? எவ்வளவு தூரத்துல ஆப்ஜெக்ட் வச்சீங்க அது u. அங்கிருந்து எவ்வளவு தூரத்துல இமேஜ் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. கான்கேவ்னா லெஃப்ட் சைடே ஃபார்ம் ஆயிடும். இதை நீங்க v அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ இதுல இருந்து என்ன தெரியுது? u அப்படின்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், v அப்படின்னா இமேஜ் டிஸ்டன்ஸ். அப்ப f என்ன அர்த்தம்? f னா ஃபோக்கல் லென்த். fங்கிறது ஃபோக்கல் லென்த். இது மூணுத்துக்கும் உள்ள ரிலேஷன் தான் அந்த மிரர் ஃபார்முலா, லென்ஸ் ஃபார்முலா ரெண்டுமே. சோ பாருங்க, மிரர் ஃபார்முலா அப்படின்றது ஒன் பை எஃப் ஈக்குவல் டு 1/u பிளஸ் 1/v. இது என்னது? இதை மிரர் ஃபார்முலான்னு சொல்றோம். லென்ஸ் ஃபார்முலா என்ன? ஒன் பை எஃப் ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/v. சரிங்களா? அப்போ இதை மைனஸ்க்கு யூக்கு மட்டும், இமேஜுக்கு மட்டும் மைனஸ் போட்டுற வேண்டியது. இப்போ லென்ஸ் ஃபார்முலா படிச்சிட்டோம், மிரர் ஃபார்முலா படிச்சாச்சு. அடுத்த ஃபார்முலா இருக்கு
மேக்னிஃபிகேஷன். மேக்னிஃபிகேஷன் என்ன அர்த்தம்னா மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு அர்த்தம் இமேஜ் ஹைட் பை ஆப்ஜெக்ட் ஹைட் ஆர் ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்போ நீங்க h dash by h என்னன்னு சொல்றீங்க? ஹைட் ஆஃப் த image divided by height of the object. Height of the object. இப்போ இது எதுக்கு ஈக்குவல் பண்ணலாம்? h dash by h equal to, this is called magnification m, equal to minus v by u. இத இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸோட ரேஷியோக்கு ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு ஆர் இமேஜ் ஹைட் ஈக்குவல் டு மேக்னிஃபிகேஷன் டைம்ஸ் ஆப்ஜெக்ட் ஹைட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இது 3 ஃபார்முலா படிச்சிட்டோம். இதை வச்சுதான் சம்ஸ் வரப்போகுது. இதெல்லாம் புரிஞ்சு இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட்ஸ்லாம் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் ஃபார் கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு. சரிங்களா? சரி, சம் எப்படி சால்வ் பண்றது? சிபிஎஸ்சில சம்ஸ் எப்படி கேட்கிறாங்க அப்படின்னா மெயின்லி பேஸ்ட் ஆன் தீஸ் 4 ஃபார்முலாஸ். அப்போ இதுக்கப்புறம் பவர்னா என்ன, அப்புறம் அதுக்கான ஃபார்முலா என்ன அது சொல்லிடுறேன். இதோட இந்த சாப்டரே முடிஞ்சது. பவர்னா என்ன? லென்ஸ்க்கு தான் பவர் இருக்கு. பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்னு படிக்கிறோம். பவர் ஆஃப் லென்ஸ். பவர் ஜெனரலா P அப்படின்னு சொல்றோம். பவர் P ஈக்குவல் டு 1 by ஃபோக்கல் லென்த். எவ்வளவு தூரத்துக்கு கன்வெர்ஜ் பண்ணுது? அப்போ ஒருவேளை ஃபோக்கல் லென்த் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா பாருங்க, இந்த லென்ஸ் parallel beam of lights, parallel rays of lights வருது. அத பக்கத்துல கன்வெர்ஜ் பண்ணுச்சுன்னா பவர் ஹெவியா இருக்குன்னு அர்த்தம். ஃபோக்கல் லென்த் கம்மியா இருக்கு. அப்போ ஹை பவர். ஒருவேளை இந்த லென்ஸ் parallel rays ரொம்ப தூரத்துல கன்வெர்ஜ் பண்ணுது, இவ்வளவு தூரத்துல கன்வெர்ஜ் பண்ணுது. அப்ப எஃப் வேல்யூ ஜாஸ்தி இருக்கு. எஃப் பெருசாயிடுச்சுன்னா பவர் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதான் இன்வர்ஸ் ரிலேஷன் பவருக்கும் ஃபோக்கல் லென்த்துக்கும். சரிங்களா? 1/f இது எப்படி சொல்லலாம்? 1/f 1 மீட்டர்னு சொல்லலாம். அல்லது இதுன்னு எஸ்ஐ யூனிட் ஒன்று இருக்கு, டயாப்டர். இதான் டயாப்டர் தான் எஸ்ஐ யூனிட் ஃபார் பவர் ஆஃப் லென்ஸ். மொத்தமே இந்த ஃபார்முலாஸ் தான் இருக்கு. என்னென்ன ஃபார்முலாஸ் பாருங்க? மிரர் ஃபார்முலா 1/f equal to 1/u plus 1/v. லென்ஸ் ஃபார்முலா. இதுல மேக்னிஃபிகேஷன் ஃபார் மிரருக்கு நான் எழுதிருக்கேன். இதே மேக்னிஃபிகேஷன் ஃபார் லென்ஸுக்கு எழுதுனா, லென்ஸுக்கு மேக்னிஃபிகேஷன் எழுதுறாங்க, மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு v/u ன்னு எழுதணும். மைனஸ் v/u போடக்கூடாது, வெறும் v/u அப்படி எழுதிக்கணும். இந்த லென்ஸுக்கும் அதுக்கும் வித்தியாசம். மற்றபடி இந்த ஃபார்முலாஸ்குள்ளேயே நீங்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த லெசன்ல இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் வரப்போது, ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுட்டா போதுமானது. ஸோ என்னென்ன ஃபார்முலா பாருங்க? மிரர் ஃபார்முலா இந்த இருக்கு, மிரர் ஃபார்முலா நம்பர் 1, நம்பர் 2 லென்ஸ் ஃபார்முலா, நம்பர் 3 மேக்னிஃபிகேஷனுக்கான ஃபார்முலாஸ் h dash by h அல்லது minus v/u. this is for mirror. லென்ஸுக்கு நான் m equal to v/u. பவர் ஆஃப் லென்ஸ் p is equal to 1/f. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்ஸோட இந்த பவர் ஆஃப் லென்ஸ்ன்ற கான்செப்ட் தான் கடைசி கான்செப்ட். லென்ஸ் எவ்வளவு தூரம் ஃபோக்கல் லென்த் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்றத வச்சு இதோட பவரை டிட்டர்மின் பண்றோம். ஸோ பவர் ஈக்குவல் டு 1/f. இதோட இந்த லெசனோட எல்லா கான்செப்டும் முடிச்சிட்டோம். சரிங்களா? இனி அடுத்து பார்க்க போறது எல்லாமே ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான்.